நலம்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நலம்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை வட்டார மருத்துவர் சிலம்பரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி துவங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், தூய்மையாளர் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். நலம்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் இருதயம், கண் எலும்பு உட்பட 17 பிரிவுகளை சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் மூலம் பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் செங்கம் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஆகிய பயனாளிகளுக்கு மருத்துவமனையோ மருத்துவர்களையோ அணுகுவதற்கு உங்களுடைய நேரமும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பணத்தையும் செலவழிக்க வேண்டியிருக்கும். அத்தகைய மூன்றையும் சேமிப்பதற்காகவும் உங்களுடைய நலத்தை பேணுவதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின். ஆரோக்கியமான சமூகம்தான் ஆரோக்கியமான பொருளாதாரத்திற்கும் ஆரோக்கியமான சமூகத்திற்கும் வழிவகுக்கும். ஆரோக்கியம்தான் சமூகத்தினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. கீழ்பெண்ணாத்தூரில் நம்முடைய மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டத்தில் அன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பயனாளி பெருமக்கள் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். அதில் 1000 பேர் அந்த லிஸ்டட் சர்வீஸ் இல்லாத இதர வகையில் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 3000 பேர் அதிலே பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முகாமுடைய தொடக்கத்தின் பார்க்கிற போது கூட கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் இன்றைக்கு இந்த முகாமை பயன்படுத்துவார்கள் என்று கருதுகிறேன். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், இதய மருத்துவம், நரம்பு மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம், கதிரியக்க மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு நோய் மருத்துவம், சித்த மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து மருத்துவம் என்று 14 வகையான மருத்துவ முறைகளில் 17 வகையான மருத்துவ முறைகளில் உங்களுக்கு சிகிச்சை அளித்து, அடையாளம் கண்டு சிகிச்சை அளித்து, உயர் சிகிச்சைக்கு கூட வழிவகுக்கிற ஏற்பாடுகளை இந்த முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் இந்த முகாமினை நன்கு பயன்படுத்தி பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.